ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பெருமாளோட திருநாமத்தை தெய்வீக சக்தி அது வர்ணிக்கவே முடியாது. ஏன்னா நம்மளை அறியாமல் அதை நமக்குள்ளே நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம். உன்னுடைய திருநாமத்தை நம்ம சதா சர்வகாலமும் உச்சரிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு நம்மளோட கஷ்டங்கள்லாம் போக்குற சக்தி உண்டு. அதுக்கான நிறைய நம்ம புராண கதைகள்லாம் கேட்டிருக்கோம். இப்படி திரௌபதிக்கு அவர் புடவை கொடுத்து அவளை காப்பாற்றுறார் அப்படின்லாம். இதில் நம்ம 12 ஆழ்வார்கள் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் உத்தரவாதமே நமக்கு கொடுக்குறார் ஒரு பாசுரத்தின் மூலம். அந்த பாசுரம் எதுனா, குலம் தரும் செல்வம் தந்திரும் அடியார் படு துயராயினவெல்லாம் நிலம் தரஞ்செய்யும் நீல் விசும்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் நாராயணா என்னும் நாமம். இந்த பாசுரத்தில் அவர் என்னென்ன சொல்கிறாருன்னா, ஒரு லைன்லேயும் என்னென்ன போகும், இந்த அவனுடைய நாமத்தை நம்ம சொல்லும்போது என்னென்ன கஷ்டங்கள் போகும். குலம் தரும், நல்ல ஒரு குடிப்பிறப்பு நமக்கு தரும், நல்ல பண்புகளை நமக்கு தரும், மகிழ்ச்சியான குடும்பத்தை தரும் அப்படின்றார். செல்வம் தந்திடும், நமக்கு நல்ல பணம், நல்ல தொழில் பண்ணுறவான தொழில், நல்ல முன்னேற்றம் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது அடியார் படுதுயர், நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் துன்பங்கள் வருது, பயமுறுத்தல்கள்லாம் நமக்கு லைஃப்பில் வருது. ஸோ அதையெல்லாம் தடை தெரிஞ்சு அவருடைய திருநாமம் நமக்கு தைரியத்தை அந்த துன்பங்களிலும் நம்மளை விலக்கியும் வைக்கிறார். அடுத்தது பெற்ற தாயினும் ஆயன செய்யும். பெற்ற தாயினும் ஆயன செய்யும்னு சொல்லப்போ, அவர் உங்களை பெற்ற தாயை விட மேலாக அவர் பெருமாள் நம்ம மேலே அக்கறை கொண்டு நம்மளை பார்த்துப்பார், நம்ம மேலே அன்பையும் பொழிவார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் நமக்கு தைரியத்தை கொடுக்கறது. ஸோ இந்த பாசுரத்தை நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தோன்னா நமக்குள்ள ஒரு தைரியம், நம்பிக்கை எல்லாமே வரும். அப்போது பயம் இல்லை. பயம் இல்லாட்டாலே நம்ம லைஃப்பை நல்லா ஃபேஸ் பண்ணலாம். அப்போ நம்ம அறிவும் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா பயத்தில் நம்மளோட திங்கிங் இதுவும் போயிடுறது. அப்போது அந்த நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இந்த பாசுரத்தில் ஆழ்வார் அவ்வளோ அழகாக நமக்கு சொல்லியிருக்கார். இந்த மாதிரி நிறைய பாசுரங்கள் இருக்குது. நாராயணாவென்னும் நாமம் அதை சொல்லிகிட்டே இருப்போம். அது நம்மளை காப்பாற்றின்னு தான் இருக்குது, காப்பாற்றும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.